தமிழகத்தில் வாழும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் சொல்ல பேசுகிறேன். நடிகர் விஜய் அவர் ஒருவருடைய உயிருக்கு பாதுகாப்புக்காக துபாயிலிருந்து பவுசர் மத்திய பாதுகாப்பும் பிரிவு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், நீ என்ன உலக நாட்டு தலைவரா? உலக நாடுகளில் உள்ள தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், காலிஸ்தான், இந்தியாவில் உள்ள நக்சலைட்டுக்கா உங்களுடைய உயிருக்கு சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இது சாதாரண ஒரு நடிகன். தமிழ்நாட்டில் உள்ள பல நடிகர்கள் நீ ஒரு நடிகன். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, பல மாநிலத்தில் பல நடிகர்கள் இருக்காங்க. அதில் நீ ஒருத்தர். இந்த பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டால் உங்களுடைய வெற்றி பந்தா, பேராசை, நம்மள மாதிரி யாரும் இல்லை, ஒரு கெத்து காட்டணுன்ற இருமாப்பு, திமிரு, ஆணவம், அகங்காரம். விஜய், நீ விக்கிரவண்டியில் உங்களுடைய ரசிகர் மன்றம் மாநாடு நடத்தினிய, நான் கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ நடிகை, தலைவன் கிடையாது, கட்சி நடிகன். விக்கிரவண்டியில் நீ நடத்தினிய ரசிகர் மன்ற மாநாடு, 5 பேர் செத்தாங்க, பல பேர் மயக்க வச்சு விழுந்தாங்க. மதுரை நடத்தின ரசிகர் மன்ற மாநாட்டில் 3 பேர் இறந்தாங்க. அந்த 8 பேருக்கு நீ போய் அவங்க வீட்டில் ஆறுதல் தெரிவிச்சா, இரங்கல் தெரிவிச்சா, இல்லை அவர்களாவது ஒரு பனையூர் பங்களாவில் கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி எல்லாம் நிவாரணம் கொடுத்தியா? ஒரு மயிரம் கொடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தா உன்னுடைய ஈகோ சொத்து போயிடுமா, கலைஞ்சு போயிடும். நீ 41 பேரை வர வச்சு கொடுத்த. இதில் வேறு நாச்சியார் இந்த மாதிரி சில வீரம் நிறைந்த பெண்கள் நம் நாட்டில் இருந்தாலும் நீ அவரை பார்த்துருக்க மாட்டேன், அவரை பற்றி பாடம் படிச்சிருக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் கரூரில் ரமேஷ் என்பவருடைய மனைவி சங்கவி உண்மையிலே ஒரு வீர மங்கை. நீ கொடுத்த அந்த 20 லட்சம் ரூபா பிச்சை காசு, என்னை பொறுத்தவரை பிச்சை காசு, அந்த பணத்தை திருப்பி அடிச்சாங்க பற்றியா, அனுப்பினாங்க பற்றியா, அது ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடே நினைக்கிது ஒரு செருப்பால் அடிச்சுது. இதற்கு ஒரு செருப்பால் யாரும் அடிக்கலை. அந்த வீரமங்கை கரூர் ரமேஷோட மனைவி